பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்திருந்தது மத்திய அரசு. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றி பேசுவதற்காக இந்த தருணத்தில் நம்முடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா 100 நாள் வேலை திட்டத்தை கூர்மைப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கு அப்படின்றாங்க. அதே போல இந்த பெயர் மாற்றம் செஞ்ச விவகாரத்திலையும் முதல் 4 ஆண்டுகள்ல இந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயரையே சூட்டலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சைட்ல இருந்து வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் தொடர்ந்து பாஜக செய்து வருது. மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சுதந்திரம் பெறுவதற்கு முழு காரணமாக இருந்த மகாத்மா காந்தியடிகளுடைய நற்பெயருக்கு களங்கம் பிறப்பிக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவருடைய பெயருக்கு களங்கம் பிறப்பிக்க வேண்டும். இதையே தான் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார். நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம், எதற்காக இந்த பெயர் மாற்றம்? என்ன தேவை? என்ன அவசியம் இருக்கிறது? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அன்னை சோனியா காந்தி அவருடைய வழிகாட்டுதல் நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடக்கும்போது இது கொண்டு வரப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவும் ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பொதுவுடைமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் சேர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம். ஐநா சபையால் பாராட்டப்பட்டு சான்றிதழ் பெற்ற திட்டம். பராக் ஒபாமா அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இதை பற்றி எல்லாம் வியந்து பேசியிருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில எல்லா உலக நாடுகள் எல்லாம் பத்திரிகையில் எழுதின மிகப்பெரிய துயரமும் துன்பமும் இந்தியாவில் ஏற்பட போகிறது. 145 கோடிக்கு மேல் மக்கள் தொகை உள்ள நாடு, மிகப்பெரிய இழப்பு, லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐநா சபையும் உலக நாடுகளுடைய பத்திரிகையின் தலைவர்களும் ஆய்வறிஞர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயர்கள் தாங்கிய இந்த வேலை வாய்ப்பு திட்டம் தான் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் உள்ள மக்களை பட்டினி நிறுத்த காப்பாற்றியது. இது ஒரு மாபெரும் திட்டம் என்று பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்தை சிதைப்பதற்கும் அழிப்பதற்கும் தொடர்ந்து பாஜகவுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. நிதி சரியாக ஒதுக்குவதில்லை. ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேல் இந்த மக்கள் பணியாற்றிவிட்டு சம்பளம் பெறாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? எதற்காக? நிதியை குறைத்தார்கள். இப்பொழுது நிதிச்சுமையை மாநிலங்களில மாநில ஆட்சிகள் தலையில் சுமத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். இப்பொழுது 40 விழுக்காடு மாநில அரசு தர வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன், எதற்காக என்ற கேள்விதான். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவோ மக்கள் இன்னல்களின் துன்பங்கள் வேதனைகளையும் சந்தித்து வருகிறார்கள். எதற்காக இந்த செயல்? இதை கண்டித்துதான் மாநிலங்களுக்கு, மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்படுகின்ற மோடி அரசை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 18ஆம் தேதி காலை நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைத்தோம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் முதலமைச்சரிடம், நீங்கள் தான் இதை முன்னெடுக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கின்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசு என்பதற்கு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னோம். உடனே 1 மணி நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாங்களும் செய்வோம், அனைவரும் முன்னெடுப்போம் என்று எடுத்தார்கள். இந்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை. கிராமப்புறங்களில ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒன்று இருக்கிறது. பெண்களால், தன்னுடைய குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக. ஆகிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு சிதைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். எப்படி புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இப்போது கொண்டு வந்திருக்கின்ற
இந்த திருத்தத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திரும்ப பெறுவர் வரை போராடுவோம்.